விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க போகிறாங்க. இந்த வாரம் செவ்வாய் அப்படியே முதல் நாளே மாறுறார். வார ஆரம்பத்திலேயே செவ்வாய் மாறி ராசியிலே வந்து உட்கார போகிறார். ராசியில் ராசிநாதன் உட்கார வெகு நல்ல பார்வையாக உச்சகுருவின் பார்வை ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உச்சகுருவோட பார்வை ராசிக்கு இருக்க போகுது. மிகச்சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். எப்போவாது பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு அப்படியே தண்ணி தாகம் எடுத்துகிட்டு இருக்கிறவனுக்கு அப்படியே புடப்படன்னு பனிக்கட்டி மழை பெஞ்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான சமாச்சாரம் சந்தோஷம் எல்லாமே பொது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். உண்மையில் தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட இந்த ஒரு மாதம் ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். அதாவது நமக்கு கூட நல்லது நடக்குதுன்ற மாதிரியாக இருக்கும். சந்திரனுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடம்ல இருக்கு. அந்த இடங்களும் நல்லா இருக்கும். சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறாரு. சந்திராசிரமம் வேற இல்லை. ராசிநாதனும் ராசியும் குருவின் பார்வையில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ மறுபடியும் ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சத்தை அடைவார்னா கூட அந்த நேரத்தில் அவங்க ராசிநாதன் ராசியில் இல்லாமல் வெளியே போயிடுவார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். எதில் கோச்சார ரீதியாக அல்லாமல் தசாபக்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பாதிக்கப்பட்டிருப்பது எல்லாத்திலையும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ன்றதுல ஒரு தெளிவுகள் வரும். பணம் எப்படி சம்பாதிப்பது, வேலை எப்படி, தொழில் எப்படி, வியாபாரம் எப்படி, விவசாயம் எப்படி, இது எல்லாத்திலையும் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியும். அந்த முடிவின்படியே யாருடைய தூண்டுதலும் நிர்பந்தமும் இல்லாமல் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பை இந்த கோச்சார பலனை ஒரு மாசத்திற்கு நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளுவீங்க. ஆகவே பரம்பொருள் கொடுத்த கொடையாக நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம்.